Welcome to Day 5 of 30 days posting challenge. இந்த மாதிரி ஃபாண்டன்ட்லயே ஒரு ஃப்ளார் எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஃபாண்டன்ட்டை வந்து நல்லா ரோல் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப திக்கா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ரொம்ப தின்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு மீடியம் சைஸ். இன்கேஸ் நீங்க நாசல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த ரவுண்ட் நாசலை வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இது பேசிக்கா நம்ம பெட்டல்ஸ்க்காக வைக்க போறோம். ஸோ தட் சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் இருந்தா போதும். பெட்டல்ஸ்க்கு வந்து 5 or 6 பெட்டல்ஸ் வைக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். அடுத்தது ஃப்ளாரோட சென்டர் போர்ஷன் பண்றதுக்கு அதே நாசல் இருக்க பேக் சைடு அதை எடுத்து மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஒயிட் கலர் பெட்டல்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, லைட்டா உங்களோட ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கங்க. அது பக்கத்துக்கு ரவுண்டா எக்ஸாக்ட் ரவுண்ட் இல்லாம ஜஸ்ட் ஒரு அந்த பாட்டம் போர்ஷன்ல மட்டும் ஒரு சின்ன இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ற மாதிரி, சோ தட் அது சீக்கிரம் ஸ்டிக் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸையுமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ஸ்டிக் பண்றதுக்கு நான் எடிபிள் க்ளூ தான் யூஸ் பண்ணிருக்கேன். எடிபிள் க்ளூ எப்படி செய்யறதுங்கிற டீடைல் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. பட் இன் கேஸ் உங்களுக்கு அது எங்கன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா கமெண்ட்ல எடிபிள் க்ளூன்னு டைப் பண்ணுங்க, நான் அதோட லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இது மாதிரி ஃபுல்லா ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா இப்படிதான் அந்த ஃப்ளார் வந்து ஃபைனலா டர்ன் அவுட் ஆகும். இப்படிதான் இந்த மாதிரி எல்லா ஃப்ளார்ஸுமே செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பேக்கிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் ஆன் த வே.